கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, எல்லாராலும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளால் மாத்திரமே இதை அறிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் அறிந்து கொள்ளவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது. யாருக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவரின் சித்தத்தின்படி திட்டத்தின்படி கொடுத்து தேவ பிள்ளைகளை பூரிப்படைய செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லையாம். தேவ பிள்ளையே, நமக்கான அனைத்து ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அந்த திறவுகோலை வைத்து ஆசீர்வாதங்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் 3 காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். 1, அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்க வேண்டுமாம். 2வது, வசனங்களை கை கொள்ள வேண்டுமாம். 3வது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டுமாம். இந்த 3 குணாதிசயங்களை கொண்டவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த மனித கண்களும் கண்டதில்லையாம், காதுகள் கேட்கவும் இல்லையாம், மனிதனிடத்தில் தோன்றவும் இல்லையாம். ஆவிக்குரிய சகோதரனே, சகோதரியை நிதானித்து பாருங்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் அவர் தருவார். அவருக்கு பிரியமாக வாழ்வோம். நமது தேவன் அன்புள்ளவர். நீதிமொழிகள் 13:12 வாசித்து பாருங்கள். நெடுநாளாய் காத்திருப்பது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கலாம். கர்த்தன் சரியான நேரத்தில் தந்து நம்மை பூரிப்படைய செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிப்போம். என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சேர்ந்து பாடுவோமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான எல்லா ஈவுகளையும் தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அது நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு சாட்சியாக வாழ்கிற பொழுது, அவருக்கு பிரியமாய் காணப்படும் போது தேவன் அனைத்தையும் கொடுத்து நம்மை உயர்த்த நல்லவராக இருக்கிறார். உற்சாகத்தோடு கூட என்னோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஜெபத்தோடு பாடுவோம். நன்மையான ஈவோகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவோகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால்
நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாராமே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்கள் கண்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய காரியங்களிலே உண்மையாயிருந்து உமக்கு பிரியமாய் நடந்து சாட்சியாக நின்று அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக சுவாமி. நீதியின் சூரியனாய் இருக்கிற நீங்க எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து பாதுகாப்பாயிருந்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.